நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல பேன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு. சோ அது என்ன தகவல் அப்படின்றத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்திய அரசாங்கம் நாடு முழுவதும் டேட்டா பாதுகாப்பு விதிமுறைகளை கடுமையாக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இனி தனியார் நிறுவனங்களால் பேன் விவரங்களை சோதனை செய்யும் ஆய்வு செய்யும் முறையை தடை செய்ய உள்ளனர். அங்கீகரிக்கப்படாத முறையில் உங்களுடைய பேன் தகவல்களை யாரும் சோதனை செய்ய முடியாத அளவிற்கு தடை செய்ய உள்ளனர். முக்கியமாக பேன் அட்டையில் உள்ள கிரெடிட் ஸ்கோர் உள்ளிட்ட தனிப்பட்ட தகவல்களை தவறாக பயன்படுத்துவதை தடுக்கும் நோக்கத்தில் புதிய கட்டுப்பாடுகளை கொண்டு வருமாறு வருமான வரித்துறைக்கு உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. இதையெல்லாம் தடுக்கவே பேன் கார்டை ஆதார் கார்டுடன் இணைப்பதை மத்திய அரசு கட்டாயமாக்கியுள்ளது. உங்கள் ஆதார் கார்டை பேன் கார்டுடன் இணைக்கவில்லை என்றால் டிசம்பர் 31 பிறகு உங்களுடைய பேன் கார்டு செயலிழக்கும். இப்படி இரண்டையும் இணையும் பொழுது உங்களுடைய பேன் கார்டு தகவல்கள் கசிய வாய்ப்பில்லை. ஆதாருடன் இணைக்கப்பட்டிருப்பதால் பேன் தகவல்கள் கூடுதல் பாதுகாப்போடு இருக்கும். ஏற்கனவே ஆதார் எண்ணுடன் இணைக்கப்படாத 11.48 கோடி பேன் கார்டுகள் முடக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஸோ பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பேன் கார்டை ஆதார் கார்டோட கண்டிப்பா இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிசம்பர் 31 நீங்க இணைக்கலங்கிற பட்சத்துல உங்களுடைய பேன் கார்டு முடக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நம்ம பேன் கார்டையும் ஆதார் அட்டையும் இணைக்கிறதன் மூலமாக பேன் கார்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய தனிப்பட்ட தகவல்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக அது இருக்கும். ஸோ இது வரைக்கும் பேன் கார்டையும் ஆதார் கார்டையும் இணைக்காதவங்க டிசம்பர் 31 இணைச்சிருங்க. கண்டிப்பா இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்க.